டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான ஹெல்தி ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்ப்ரவுட்ஸ். முளைக்கட்டிய பயிர் வகைகள் தினமும் ஒரு கப் அளவு கண்டிப்பா சாப்பிடலாம். நம்பர் 2, பாயில்டு மில்லட்ஸ், பல்சஸ் அண்ட் கிரவுண்ட்நட்ஸ். பாயில் பண்ண வேர்க்கடலை, சிறுதானிய வகைகள் மற்றும் பயிர் வகைகள் தினமும் ஒரு கப் அளவு சாப்பிடலாம். நம்பர் 3, நட்ஸ். ஆமாங்க, கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடாத கேஷ்யூ நட்ஸ், பிஸ்டாஷியோஸ் அண்ட் பாதாம் எடுத்துக்கலாங்க. ஹேசல்நட்ஸ், பிரேசல் நட்ஸ் இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் 4, நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நேச்சுரல் சுகர்ஸ் ஆன ஃப்ரூட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். சோ நீங்க கொய்யாப்பழம், பப்பாளி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் ஒரு கை அளவு கண்டிப்பா சாப்பிடலாங்க. சோ நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய ஸ்நாக்ஸ் நம்பர் 1, பேக்கரி ஐட்டம்ஸ். பேக்கரியில கிடைக்கிற பப்ஸ், பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ், பன், ரஸ்க், பிஸ்கெட் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட பேசிக் இன்கிரீடியன்டே மைதா, பாம் ஆயில் அண்ட் சுகர்ஸ். சோ இந்த சப்ஸ்டன்ஸ் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி உங்க சுகர் லெவல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்ச்ல இருக்கிறவங்க சீக்கிரமாவே டயபெட்டிக் ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. நம்பர் 2, ஆயில் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ். வடை, பஜ்ஜி, போண்டா, சம்சா, பானிபூரி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா மேன்மேட் பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கடவுள் நேச்சுரலா கொடுத்த ஸ்நாக்ஸுக்கு திரும்ப போறதா இட்ஸ் யோர் ஹெல்தி ஆப்ஷன். தேங்க்யூ.